வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் மட்டும்தான். அதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கொடுத்தது. 2020 கோவிட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 228% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா, 228% நிஃப்டி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா அதனுடைய துல்லியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நான் சார்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். துல்லியமாக சொல்லணும்னா அந்த 2020 லோவிலேருந்து ஹை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 246%. புரியுதுங்களா? 246% வந்து நிஃப்டி ஏற்றம் கொடுத்துருக்கு. 7500 புள்ளிகள் டவுன்லே இருந்து 26000 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஒரு ஏற்றத்தை பதிவு பண்ணியிருக்கு. இப்போது எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, இதே மாதிரியான ஏற்றம் இன்னும் வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா, இந்த ஏற்றத்தில் வந்து அதிகப்படியாக பங்கு வகிச்சது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பார்த்திங்கன்னா பிஎஸ்யூஸ் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கம்பெனிகள் அதெல்லாமே வந்து இருந்தது. இப்போது என்னென்னா, தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருமா அப்படின்றது வந்து எல்லாருடைய ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன நடந்ததுன்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராட் வியூ வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த வியூ தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இதெல்லாமே புரியும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்லேருந்து வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கோங்க. இதை வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்திய பங்குச்சந்தையை பற்றியும் சரி, இந்தியாவோட எக்கனாமிக்கை பற்றி ஓரளவுக்கு ப்ராட் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2020 கோவிட் அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சு இல்லையா? அப்போது நிறைய பேருக்கு ஆஃபீஸ் போக முடியல, நிறைய நிறுவனங்கள் நடத்த முடியல, பயங்கர நஷ்டத்தில் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்மளோட எக்கனாமிக்கை வந்து தூக்கி நிறுத்துவதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் தான் வந்து ஆத்ம நிர்பார். அந்த ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமா 20 லட்சம் கோடி வந்து ஃபண்டை எக்கனாமிக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. 20 லட்சம் கோடி ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. அது வந்து நம்மளோட ஜிடிபியில் 10% ஃபண்டு. ஓகேவா, நம்ம ஜிடிபியில் 10% அது அவ்வளோ பெரிய ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போது இதுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இவ்வளோ பெரிய ஃபண்டு வருதுன்னா இந்த ஃபண்டை யார் கொடுத்தது? கடனாக வாங்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இந்த ஃபண்டு கடனாலாம் வாங்கலை. ஏன்னா நிறைய பேர் அதுவும் வந்து இந்த வீடியோ வந்து நான் எப்போ போட்டிருந்தேன்னா, ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்தேன், வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது வேர்ல்டு பேங்க்கில் வாங்குற கடன்லாம் இல்லை, அந்த கடன் தனி. இது வந்து என்னென்னா, இப்போ நம்மளுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஜிடிபினா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, இதில் வரக்கூடிய அந்த ஜிடிபி டேட்டா இருக்குல்ல, எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அந்த டேட்டா அந்த ப்ரொடக்ஷனை வந்து வருமானமாக கன்வெர்ட் பண்ணுறோம். வருமானமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அந்த வருமானங்களில் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்ல, அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து அந்த நம்ம இந்தியாவுடைய ரிசர்வ் ஃபண்டு எல்லாமே ஆர்பிஐயில் இருக்கும். ஓகேவா, ஸோ 2020 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 57 லட்சம் கோடி நம்மளுடைய ரிசர்வ் ஃபண்டு வந்து ஆர்பிஐயில் இருந்துச்சு. அந்த 57 லட்சம் கோடியில் 20 லட்சம் கோடியை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டிமுலேட் பேக்கேஜுக்காக வந்து வாங்கினாங்க. ஆத்ம நிர்பார் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக அந்த பணத்தை அங்கேருந்து வாங்கினாங்க. பணத்தை வாங்கினாங்கன்னா கேஷாக அப்படியே 20 லட்சம் கோடி கையில் கொடுத்துட மாட்டாங்க. அதில் வந்து 8 லட்சம் கோடியை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. நிறைய செக்டாரில் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க பணத்தை. அதுக்கப்புறம் சில அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அப்புறம் பெண்கள் கடன் தள்ளுபடி, அந்த மாதிரி நிறைய தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தது தான் 20 லட்சம் கோடி. ஓகேவா, ஏன்னா 20 லட்சம் கோடி மொத்தமாக பணமாக கொடுக்க மாட்டாங்க. அதையும் ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய ஜிடிபி, நம்மளுடைய ஏற்றுமதி பணம், நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து ரிசர்வ் பேங்க்கில் நமக்கு ரிசர்வில் இருக்கும். அந்த ரிசர்வில் இருக்கிற பணம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது பஞ்ச காலங்களில் வந்து அந்த பணத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க. கோவிட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுலேருந்து 20 லட்சம் கோடி வாங்கி நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து எக்கனாமிக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. அந்த 20 லட்சம் கோடி உள்ளே வந்தவுடனே 2020 25 வரைக்கும் நிஃப்டி 246 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்தது. எல்லா செக்டாரும் ஏற்றம் கொடுத்தது. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் பிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா நிறைய கம்பெனிகளை வந்து காப்பாற்றி விட்டாங்க. பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து நிறைய கம்பெனிகள் பலன் அடைஞ்சது. அதன் மூலியமாகவும் பங்குச்சந்தை மிக வேகமாக ஏறிச்சு. இப்போது அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜில் அதிகமாக உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கம்பெனிகள் எல்லாத்துக்கும் வந்து பணம் கொடுத்தாங்க. அப்போது அது அதனால தான் வந்து பிஎஸ்சிலாம் பயங்கரமாக ஏற்றம் போச்சு. அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க்கில் என்ன பண்ணாங்க, நிறைய மெர்ஜர் பண்ணாங்க. அதில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி லாபகரமாக வரா மாதிரியான எல்லா செட்டப்பையும் பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. பிஎல்ஐ ஸ்கீமில் அதுக்கும் சில ஃபண்டு போச்சு, ஃபினான்ஸுக்கும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த 20 லட்சம் கோடி ஃபண்டு உள்ளே வந்தது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, குஜராத்து, மும்பை, நார்த் இந்தியாவில் வந்து இந்த ஆத்ம நிர்பார் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால் அங்கே இருக்கிறவங்கலாம் 2020 இந்த ஆத்ம நிர்பார் 20 லட்சம் கோடி மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்கெல்லாம் பங்குகளை வாங்கி போட்டாங்க. பயங்கரமாக ஏற்றம் கொடுத்தது. எல்லா பங்குகளுமே கோவிட்டுக்கு அப்புறம் 3 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் ஏறின பங்குகள் அதிகம். பெரும்பாலான பங்குகள் ஏற்றம் கொடுத்துருச்சு. ஒரு 5% ஸ்டாக்ஸ் தான் வந்து ஏறி இருக்காது. மீது 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து மினிமம் 3 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் கோவிட் 2020 டேட்டா போய் பார்க்கலாம். அங்கேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது அந்த ஏற்றம், ஓகே, அந்த ஏற்றம் அளவுக்கு திருப்பியும் வருமானம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த 20 லட்சம் கோடி ஆத்ம நிர்பார் ஃபண்டை அது வந்து நாடு தன்னிறைவுன்னு சொல்லலாம், இல்லை தற்சார்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மீனிங் கொண்டது. ஓகேவா? ஆனால் நமக்கு சவுத் இந்தியாவில் வந்து அந்த ஆத்ம நிர்பார் வந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேருக்கு, ஏன்னா அது நியூஸில் போடலை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம நியூஸில் போடலை, அது வந்து பிரபலமாகலை. சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் பிரபலமாகலை. அந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரிஞ்சுது. மற்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் பப்ளிக்காக தெரியல. ஆனால் நார்த் இந்தியாவில் பப்ளிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்கே எல்லா நியூஸ்லேயும் அதை ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க, எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. அதனால் அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, நல்ல லாபத்தை சம்பாரிச்சிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து அந்த நியூஸே நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் சார், எனக்கு இப்போ தான் தெரியும், நீங்கள் சொல்லி தான் தெரியும்னு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்போனா பார்த்துக்கங்க நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும். ஸோ நியூஸில் வந்து எந்த விஷயத்தை அதிகமாக சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லணும். அதை சொல்லாதனால அதாவது சும்மா லைட்டாக ஒரு ஹெட்லைன்ஸில் போட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுக்குன்றதை வந்து யாரும் சொல்லலை. ரெண்டாவது, அதை வந்து நெகட்டிவ் இம்பாக்டாக நிறைய பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. ரிசர்வ் ஃபண்டெல்லாம் எடுத்து காலி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து 20 லட்சம் கோடி எடுத்தாங்க இல்லையா, நான் என்ன சொன்னேன், 57 லட்சம் கோடி இருந்தது, அதுலேருந்து 20 லட்சம் கோடி எடுத்தாச்சு. அப்ராக்சிமேட் வேல்யூ நான் சொல்கிறேன். ஆத்ம நிர்பார் 20 லட்சம் கோடி தான். ஆனால் அங்கே இருந்தது வந்து 46 லட்சத்துலேருந்து 57 லட்சம் கோடி வரைக்கும் இருந்ததாக வந்து தகவல் கொடுக்குது. இப்போ கரெக்டாக என்ன தெரியுமா, இப்போ டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரிசர்வில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து அந்த லிங்க்கை பயன்படுத்தி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அப்டேட்ஸ் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். எல்லோரும் வந்து ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரெஃபரல் லிங்க் அது. விருப்பம் இருக்கிறவங்க என் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி என்னோடய ரெஃபரல் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் உடனே பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. நிறைய பேர் நம்பர் கொடுத்துட்டு விட்டுறீங்க. நம்பர் கொடுத்தீங்கன்னா அடுத்த 2 நாள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேயே கூட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் இமீடியட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா. ஓகேவா? சரிங்க. இப்போது அந்த டெலிகிராமில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். 5 வருஷம் ஆகிடுச்சா, அந்த 20 லட்சம் கோடி நம்ம ஃபண்டு மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். எக்கனாமிக்கை வந்து நல்லா க்ரோ பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளோ இருந்ததுன்னா, கடந்த மாதம் வரைக்கும் $728 பில்லியன் இருக்குது. 72 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? 56 லட்சம் கோடி இருந்ததில் 20 லட்சம் கோடி வாங்கிட்டோம்னா திருப்பி எவ்வளோ இருக்கும், 36 லட்சம் கோடி தான் ரிசர்வில் இருந்திருக்கும். திருப்பி இப்போ என்னாச்சு, 72 லட்சம் கோடியாக அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ரிசர்வ் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த 1 மந்த்தாக வந்து என்ன இருக்குன்னா 688 பில்லியன் தான் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சிருக்கு 1 மந்தில் ஃபாரின் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன, 68 லட்சம் கோடி அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம அங்கேருந்து ரிசர்வை எடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணி எக்கனாமியும் டெவலப் பண்ணி திருப்பியும் ஃபாரெக்ஸ் ரிசர்வை நம்ம கொண்டு வந்துட்டோம். அங்கேயே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? அதை எடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணி நல்லா பணப்புழக்கத்தில் விட்டு நிறைய செக்டார்ஸை வந்து மேலே கொண்டு வந்து, ஓகேவா? இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஃபென்ஸுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ஏதோ வந்து அப்ராக்சிமேட்டாக 1.2 lakhs crore வந்து டிஃபென்ஸுக்கு போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் இயர்லி பட்ஜெட்டில் வந்து டிஃபென்ஸுக்கு 5 வருஷத்துக்கு 90,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? 87,000 கோடி இருக்கலாம், 85,000 கோடி இருக்கலாம். பட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 90,000 கோடி. இதை வந்து யாரெல்லாம் 5 வருஷமாக என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும்.
ரெகுலராக இதை வந்து ஒரு 3-4 மாதம் நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். டிஃபென்ஸில் வந்து 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ராணுவ அதிகாரியில் இருக்க ஒருத்தர் வந்து தெளிவாக அதை டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு. 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து வருஷம் 90,000 கோடி வந்து 80,000 கோடிலாம் 90,000 கோடி அப்ராக்சிமேட்டாக டிஃபென்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பட்ஜெட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதனால் இந்த 5 வருஷத்தில் வந்து பயங்கரமாக டிஃபென்ஸ் செக்டார்ஸ்லாம் ஏறிச்சு, டிஃபென்ஸ் கம்பெனிகள்லாம் ஏறிச்சு. இது எல்லாத்துக்குமே அங்கேருந்து வரக்கூடிய ஃபண்டு இன்ஃப்யூஸ் தான். ஃபண்டை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு வந்து புது ஆர்டர் எடுக்கிறாங்க, புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மேலே ஏறிக்கிட்டே போகுது, கம்பெனி வளர்த்து விட்றாங்க, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்படியா வந்து கண்ட்ரி க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேஜர் ரீசன் அங்கேருந்து ஆரம்பித்தது தான், ஆத்ம நிர்பார்லேருந்து ஆரம்பித்தது. அந்த 20 லட்சம் கோடி கோவிடுக்கு அப்புறம் நமக்கு போட்டது தான். ஓகே, போட்டு உள்ளே கொண்டு வந்து இந்த டிஃபென்ஸ் நியூஸை மட்டும் நான் நிறைய வீடியோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது? பழைய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க 5 வருஷமாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஏறாதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன் 5 லட்சம் கோடி உள்ளே வருதுங்க, டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பல வீடியோக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே, மேபி அந்த மாதிரி நான் ஆத்ம நிர்பாரையும் சொல்லியிருந்தா நிறைய பேர் அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து சில வீடியோக்களில் மட்டும்தான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். ஓகே, அப்போ வந்து எனக்குமே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்தது. இப்படி ரிசர்வ் ஃபண்டை வாங்கி யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா ப்ரொஜெக்ஷன் எல்லாமே, ஏன்னா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குன்னா ஆப்போசிட் பார்ட்டி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவங்க கொடுத்த ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க, ரிசர்வ் ஃபண்டெல்லாம் கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போடுறாங்க, இப்போ நமக்கு ரிசர்வே இல்லை, ஏதாவது கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவாங்கலாம் பயமுறுத்துனாங்க. அப்போ இன்னும் பயம் தான் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தா அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு வந்து 772 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிறது 68 லட்சம் கோடின்ற மாதிரி இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க, $688 பில்லியன். ஓகேவா? ஸோ இதுதான் 2028 2020 2025 வரைக்கும் நமக்கு நடந்த ஃபண்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. மார்க்கெட் ஏறிச்சு. எத்தனை மடங்கு ஏறிச்சு? 248% ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போது திருப்பியும் இங்கேருந்து இதே மாதிரியான ஒரு 248% ஏற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எதிர்பார்க்கணுன்னா இதே மாதிரி ஃபண்டு இன்ஃப்யூஸ் உள்ளே வரணும். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பாட்டத்தில் இருக்கக்கூடிய, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய செக்டாருக்கு ஃபண்டை உள்ளே போட்டு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பிஎஸ்சி செக்டார், பிஎஸ்சி பேங்க்கு, டிஃபென்ஸ் செக்டார், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு 240% வந்து ஏற்றம் கொடுத்தது. இப்போது இதனுடைய இனிமேல் என்ன ஆகும்னா, ஃபண்டு இன்ஃப்யூஸ் வராது. அதுக்கு பதில் இந்த வளர்த்து விட்ட கம்பெனிகளோட க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதுதான் இம்பார்ட்டண்ட் டேட்டா. அப்போது டிஃபென்ஸில் எல்லா ஸ்டாக்கும் ஏறாது. எந்த ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கு ஏறும். பப்ளிக் செக்டாரில் எல்லா ஸ்டாக்கும் ஏறாது. எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த ஸ்டாக் மட்டும்தான் ஏறும். ஓகே, மற்ற ஸ்டாக்லாம் என்ன ஆகும்னா, க்ரோத் மட்டும் டேட்டா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா 10% க்ரோத், 15% க்ரோத், 25% க்ரோத், 30-40% க்ரோத் வரைக்கும் அதிகபட்சம் கொடுக்கலாம். அப்போ நமக்கு ஏற்றத்தை எவ்வளோ எதிர்பார்க்க முடியும்? அதே அளவு பர்சன்டேஜ் 40% தான் ஏற்றத்தை எதிர்பார்க்க முடியும். புரியுதுங்களா? இந்த செக்டார்ஸில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறுவனங்களில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ? அடுத்தது என்னென்னா, ஜிடிபியில் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஜிடிபி டேட்டா நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் இந்தியாவுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற டேட்டா பாருங்கள், தெளிவாக ஜிடிபி பற்றி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1990களில் 14வது இடத்துல இந்தியா இருந்தது. ஓகேவா? 14வது இடத்துல இந்தியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000ல் 13வது இடத்துக்கு முன்னேற்றம் இந்தியா. 2010ல் 9வது இடத்துக்கு முன்னேற்றம். அப்படியே படிப்படியாக ஸ்டெப்பு மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். இந்தியா 9வது இடத்துக்கு முன்னேறிச்சு. 2020ல் இந்தியா 6வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போது 2030 டார்கெட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவில், 2020 30 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவில் உலகத்தில் 3வது பிக்கஸ்ட் எக்கனாமி அப்படின்ற இடத்துக்குள்ளே இந்தியா வந்துருச்சு. 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஜிடிபி அப்படியே மேலே ஏறி 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 நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இப்போ சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இப்போ இதை ஜம்ப் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பு. ஏன்னா இது வரைக்கும் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் காமிச்சிருக்கும் பாருங்கள், US பில்லியனில். ஓகேவா? இப்போ நம்ம சைனாவை தொடரணும்னா இங்கேருந்து 4 மடங்கு நம்ம அதிகமாக போகணும். 4-5 மடங்கு அதிகமாக போனால் தான் சைனாவை பீட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாள் வந்ததை விட இனிமேல் அந்த குரோத்தை நம்ம கொடுக்கறது ரொம்ப சேலஞ்சஸான விஷயம். ஓகேவா? ஏன்னா இப்போது ஆனால் அதை அந்த குரோத்தை நம்ம காமிச்சிருக்கோம். எப்படி காமிச்சிருக்கோம்னா, 2000லேருந்து எடுத்துக்கோங்க. 2000ல் வந்து 468னா நீங்கள் 500னே வச்சுக்கோங்க, $500 பில்லியன் வச்சுக்கோங்க. 500லேருந்து இப்போ நம்ம 6000க்கு வந்திருக்கோம். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 25 வருஷம் ஆயிருக்கு.
ஓகேவா? 25 வருஷத்தில் 500லேருந்து 6000 வந்திருக்கோம்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறி இருக்குது. அப்போ இங்கேருந்து 10 மடங்கு ஏறினா தான் நம்ம வந்து அதை தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் அதே க்ரோத் வந்து சைனாவும் கொடுத்துட்டு வர்றாங்க. 4000 4000லேருந்து அவங்களும் 25,000க்கு அவங்களும் மேலே ஏறிட்டு வராங்க. அப்போ நம்மளும் க்ரோத் ஆகிட்டு வரோம், சைனாவும் க்ரோத் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸும் க்ரோத் ஆகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் க்ரோத் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் நம்மளுடைய க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம மேலே போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ஜிடிபி க்ரோத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் டேட்டாவோட அதனால தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. தயவுசெய்து எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்மளுடைய ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி, அதை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், கண்ட்ரி சம்பாதிக்குது. அதுலேருந்து வரக்கூடிய ஃபாரின் ரிசர்வ் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. நம்மளுடைய ரிசர்வ்லேருந்து தான் நம்ம பணத்தை 20 லட்சம் கோடியை எடுத்துருக்குறோம். அதை எடுத்து ஆத்ம நிர்பார்னு சொல்லி உள்ளே போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம க்ரோத் வந்து ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத்துன்னு பார்த்திங்கன்னா 240% வந்து நிஃப்டி மட்டும் ஏற்றம் கொடுத்துருக்கு. இண்டிவிஜுவல் பங்குகள்லாம் 10 மடங்குலேருந்து 3 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அங்கேருந்து ரிசர்வ் ஃபண்டை வாங்கிட்டோமே அதோட அவ்வளோதானா? அப்படி கிடையாது. அந்த ரிசர்வை திருப்பியும் ஃபில் பண்ணியாச்சு. அதனுடைய டேட்டா இப்போ டெலிகிராமில் நான் கொடுத்துருக்குறேன். டெலிகிராம் டேட்டாவையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ டெலிகிராமில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டேட்டா பாருங்கள். இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபால்ஸ் ஃப்ரம் 728 பில்லியன்லேருந்து 688 பில்லியன் டாலராக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம 688 பில்லியனுக்கு வந்துட்டோம். அதுதான் டேட்டா. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம திருப்பி அந்த ரிசர்வையும் வந்து எடுத்துட்டோம். அது இல்லாமல் ஜிடிபியும் க்ரோத் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. முன்ன பின்ன கொஞ்சம் ஸ்லோவாக ஆனாலும் க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் ஏறுறதுன்றது வந்து நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இருக்குது. ஏறிக்கிட்டு தான்ப்பா போகுது லாங் டேர்மில், அதில் ஒன்றும் பயம் இல்லை இந்திய பங்குச்சந்தைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த 20லேருந்து 25 வரைக்கும் வந்து அதே ஏற்றம் வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. நம்பர் 1. நம்பர் 2 சொல்லிடுறேன். அதுக்காக அந்த ஃபண்டு இன்ஜெக்ஷன் பண்ண செக்டார் எல்லாமே ஏற்றத்தில் இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே க்ரோத்தில் தான் காமிப்பாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ க்ரோத் வந்து இனிமேல் 25% 30% இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ ஏற்றமும் வந்து 25%, 30% இல்லை 70% அந்த மாதிரி ஏற்றம் இருக்கும். பல மடங்கு ஏற்றம் வந்து இனிமேல் வருமானது கொஞ்சம் நம்ம அதை வந்து செலக்டட் கம்பெனிஸாக தான் இருக்கணுமே தவிர மொத்த செக்டார் எடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியங்க, நான் சொல்கிற விஷயம் செலக்டட் கம்பெனிஸுன்றது. ஏன்னா நிறைய பேர் செக்டாரில் போட்டுட்டு யோசிப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் வந்திருக்கிற டேட்டா என்னென்னா, இந்த வாரினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு 9 லட்சம் கோடி ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதா ஓகே ஒரு தகவல் வந்திருக்கு. நான் படித்தேன், அந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணி டக்குன்னு பேஸ்ட் பண்ணி டெலிகிராமில் போடாமல் விட்டுட்டேன். அந்த தகவல் உண்மையாக போய் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் அந்த தகவல் வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அப்போது இதுக்கு முன்னாடி ஏறின ஏற்றத்தில் திருப்பியும் ஒரு அதில் ஒரு பாதி பங்கு இல்லை ஒரு 40% ஏற்றத்துக்கு திருப்பி நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகேவா? நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். திருப்பியும் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி மேலே ஏற்றிட்டு தானே போகும். ஸோ இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வாரால் எக்கனாமி பாதிக்கப்படுது. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்தீங்களா, 1ஆம் தேதி என்ன பண்ணாங்க, 57,000 கோடி ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாரினால் ஏற்பட்ட தாக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு 57,000 கோடி ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பாதிப்புலேருந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் வந்தோம்னா வேகமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷனு. அடுத்தது இப்போ திருப்பி 9 லட்சம் கோடி கேட்டிருக்காங்க. மேபி இந்த வார் பெருசாகி பிரச்சனையாகி திருப்பி 9 லட்சம் கோடி உள்ளே வருது அப்படின்னா திருப்பியும் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் ரெக்கவரி இருக்குது. ஜிடிபி அதிகமாகிட்டே தான் போகுது, நம்ம மேலே தான் போயிட்டுருக்குறோம். எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. குளோபல் மேக்ரோ டேட்டா மட்டும்தான், மேக்ரோ டேட்டா கூட இல்லைங்க, அந்த வார் டேட்டா மட்டும்தாங்க பிரச்சனை பண்ணுது. ஜியோ பொலிட்டிக்ஸ் மட்டும்தான் பிரச்சனை பண்ணுது. மேக்ரோ டேட்டான்னு கூட சொல்லக்கூடாது, ஜியோ பொலிட்டிக்ஸ் தான் பிரச்சனை பண்ணுது. ஜியோ பொலிட்டிக்ஸ் சால்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு மெதுவாக வெயிட் பண்ணிக்கிட்டு கேஷை கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா மார்க்கெட் டவுன் ஆக அதே அளவுக்கு வேகமாக ஏறுவதற்கான வாய்ப்பு இந்திய பங்குச்சந்தைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக வந்து நமக்கு தெரியுது. அதெல்லாம் தான் கம்ப்ளீட் டேட்டாவோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இதில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஜனவரி மாதம் நான் ஒரு வீடியோ போட்டேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில, அதை திருப்பியும் நான் டேட்டாவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நமக்கு நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய செக்டார் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து செக்டார் டேட்டாவுக்கு போயிட்டேன். நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய 2 செக்டார், சரிங்களா? ஏன்னா நான் நேரோ ரேஞ்சு ஃபாலோ பண்ணுவேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நேரோ ரேஞ்சில் இருக்கிற 2 செக்டார் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபார்மா செக்டார். எங்கள் ஃபார்மா இதை பாருங்கள், ஃபார்மா செக்டார் வந்து நேரோ ரேஞ்சில் இந்த வருடம் இருக்கிறது.
நம்பர் 1. இது ஏறுமா இறங்குமாலாம் கேட்காதீங்க, வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது பப்ளிக் செக்டார், பிஎஸ்சி செக்டார் நேரோ ரேஞ்சில் இருக்குது. இந்த வீடியோவை தான் நான் வந்து எப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் போட்டேன், 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்குங்களா. இந்த வருஷம் நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ நேரோ ரேஞ்சில் இருந்தால் ஹை வாலட்டில் இருக்கும், அதில் நல்ல நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் வாலட்டில் இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் வாலட்டில் இருக்கும். ஸோ பிஎஸ்சிக்கு பொறுத்தவரை பாசிட்டிவில் தான் நம்ம எதிர்பார்க்குறோன்றனால நேரோ ரேஞ்சில் இருக்குன்னா அப்போ என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து தகவல்கள். மொத்த ஜிடிபி டேட்டாவிலேருந்து, ஃபாரெக்ஸ், ஆர்பிஐ ரிசர்வ் ஃபண்டிலேருந்து, ஆத்ம நிர்பாருக்கு நம்ம பணம் வாங்கினதுலேருந்து திருப்பி 9 லட்சம் கோடிக்கு வந்து அந்த நியூஸ் வந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்ற நியூஸ் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். செக்டாரில் வந்து நேரோ ரேஞ்சில் பிஎஸ்சியும் ஃபார்மாவும் இருக்குது. இது இல்லாமல் திருப்பியும் ஃபண்டு 57,000 கோடி போன வாரம் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம பங்குச்சந்தை வந்து இன்னும் ஸ்திரத்தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்தப்படும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐபிஓவில் கண்ணா பின்னான்னு ஃபண்டை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை ஐபிஓ வந்திருக்குன்னு தெரியும் இந்த 5 வருஷத்தில். ஸோ இதெல்லாமே பங்குச்சந்தை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கான விஷயம் தான். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எஸ்டிடி டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க, ட்ரேடிங் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நன்மையா தீமையா, இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு டேட்டா அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் என்ன? நீங்கள் ஆத்ம நிர்பார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா, இல்லை முன்னாடியே தெரிஞ்சுதா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா, அதில் பலன் அடைஞ்சிங்களா? ஓகே, இல்லைங்க நான் பலன் அடையலை, நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சுது ஆனால் நான் யூஸ் பண்ணல, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு இந்த கம்பெனியில் சொன்னாங்க, அந்த மாதிரி டேட்டா போடுங்க. டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸு கமெண்ட்டில் பதிவு பண்ணாதீங்க. மற்ற எல்லா தகவல்களையும் தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க. அதனால் கமெண்ட்டை 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேர் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தயவுசெய்து. ஓகே, நீங்கள் ஒரு கமெண்ட் பதிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 பேர் படிப்பாங்க, அவங்க கற்றுப்பாங்க. நீங்கள் என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணீங்கன்றதை வந்து அப்படியே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 20 லட்சம் கோடி ஃபண்டு இன்ஃப்யூஸ் ஆனது இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில். அடுத்தது இதே மாதிரி ஃபண்டு இன்ஃப்யூஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை மார்க்கெட்டில் இதே மாதிரியான ஒரு ரெக்கவரி இருக்குமா, இதே மாதிரியான ஒரு ஏற்றம் இருக்குமா, இல்லைங்க மாடரேட்டாக தான் இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.